கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 13:36. Matthew 13:36. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ கர்த்தர் வந்து கோதுமை மணி களையை குறித்த ஒரு ஓமானத்தை சொல்லி முடிச்சுட்டு அங்கே மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டுக்கு வர்றார். இப்போ கேட்ட எல்லாருக்கும் விளங்கலை. அதாவது சீஷர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இது என்ன சொல்கிறாரு, என்ன இந்த கோதுமை மணி கலையை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் விளங்கலை. ஆனால் அவங்க தனியாக வீட்டுக்கு வந்த உடனே இப்போ சீஷர்கள் என்ன ஆண்டவரே, இதுக்கு என்ன அர்த்தம், இதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு இன்னும் சரியாக விளங்கவில்லை என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம இதே மத்தேயு 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இதே சீஷர்கள் அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, விதைக்கிறவனோட ஓமானத்தை சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடித்த உடனே அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டார். 10வது வசனம் பாருங்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் நீங்கள் வந்து ஒரு மறைபொருளாக ஓமானங்களாக அவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ராஜ்யங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன, இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு இது என்னங்கிற ஒரு வெளிப்பாடு யாருக்கு, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யார் என்னை பின்பற்றி வருகிறார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்றி வராங்களோ அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யார் அவரை பின்பற்றி வரலையோ அவங்களுக்கு அது கொடுக்கப்படலை. அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி யார் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு பரலோகத்தின் ராஜ்யங்கள் வந்து வெளிப்படுத்தப்படுது, மற்றவர்களுக்கோ வெளிப்படுத்தப்படவில்லை. இதைத்தான் இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அங்கே வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவ கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்னென்னா, இன்றைக்கும் நமக்கு வந்து நிறைய வேத வசனத்தில் கர்த்தர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருக்க காரணம் என்ன தெரியுமா, அவருடைய அப்போஸ்தலர்களும் பேதுருவும் தான். ஏன் பேதுருவை தனித்து சொல்கிறேன்னா, பேதுரு தான் நிறைய கேள்வி கேட்டார் இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அவர் அந்த கேள்வி கேட்டதுனால தான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் சொன்னார். அதன் மூலமாக தான் நம்ம நிறைய காரியங்களை அறிந்து கொண்டோம். அப்போ யாருக்கு எது புரியலையோ, யாருக்கு என்ன விளங்கலையோ, நம்ம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? இப்போ உங்களுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களையோ வேத வசனத்தையோ புரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்கு அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சிம்பிள் தாங்க. நீங்கள் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு இதை வெளிப்படுத்துங்க, இதனுடைய ஞானம் என்ன, இது என்ன சொல்கிறீங்கிறது எனக்கு புரியலை, எனக்கு இது வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்டிங்கனாலே என்ன, உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், அண்ணே எனக்கு எப்படின்னே கிடைக்கும்? 1 யோவான் 2:27 மிக தெளிவாக சொல்லுது. என்ன, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த அபிஷேகமே உங்களை என்ன பண்ணும், சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்தும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன, அவர் வந்து உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்வாருங்கிறத நம்ம மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே இதை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14, 15, 16வது அதிகாரத்தில் பஸ்கா மேல் வீட்டு அறையில் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ இன்றைக்கு நம்ம அறியாதவர்களாய், புரியாதவர்களாய், தெரியாதவர்களாய் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்கு எந்த வசனம் புரியலையோ, இல்லை என்ன காரியம் புரியலையோ, அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நான் உம்மை பின்பற்றி உமக்கென்று வாழ வேண்டும், எனக்கு இதனுடைய அர்த்தங்கள் என்ன, இதனுடைய காரியங்கள் என்னன்னு கேட்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு என்னுடைய சாட்சி தெரியும். நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் போல் எதுவும் பண்ணல. ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்து
இரவு தூக்கத்தில் இந்த பேசிக் தியாலஜி என்று சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் சொன்னார். நான் அப்போவே எந்திரிச்சு அதை பூரா எழுதி வைத்து விட்டு அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு தான் அதன் மூலமாக தான் அந்த பேசிக் தியாலஜியே நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ என்னென்னா, கர்த்தர்கிட்ட யாரெல்லாம் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதையெல்லாம் மிக தெளிவாக அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென். வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தாங்களுக்கு விளங்காதவைகள், புரியாதவைகள் ஏதாவது இந்த வேத வசனத்தையோ உம்மை குறித்து இருந்தால், ஆண்டவரே, உம்மிடம் ஜெபித்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய், தெளிந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.